அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கனி நியூஸ். நான் தீபிகா. தொடர்ச்சியாக பல சம்பவங்கள் அடுத்தடுத்து ஆஹா ஈயோயோ ஓஹோ அப்படின்னு சொல்லி பாராட்டுக்கள். தவைக்க அரசாங்கம் ஒரு அரசு அமைச்சு அவங்க பெருசா என்ன சாதிச்சாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கறவங்களுக்கு ஒன்னே ஒண்ணு நான் சொல்றேன். என்னென்ன பண்றாங்களோ இல்லையோங்க, திமுகவை அழுவ விடுறாங்க, அமைச்சர்களை கதற விடுறாங்க, அப்படியே மிரண்டு ஓட விடுறாங்க. அந்த ஒரு ஒரு ட்ரோல்ல எல்லாம் வரும் பாத்தீங்களா, சூர்யா வந்து அவ்வளவு கூட்டத்துக்கு நடுவுல அப்படியே எட்டி பார்த்துக்கிட்டு இப்படி தலையெல்லாம் கை வச்சுட்டு போறோம் ஒரு ஆனந்த நிலையத்துல. அந்த மாதிரி தாங்க இருக்குது நம்ம எல்லாருக்கும் சூப்பர்ல அப்படின்னு சொல்லிட்டு. செந்தில் பாலாஜி ஒரு பக்கம் கத்துறாரு, ஐயோ நான் வந்து ட்ரிப்ளிகன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கையெழுத்து போட கூப்பிடுறீங்க, நான் ஏன் வரணும், ஆஜர்லாம் ஆக முடியாது அப்படிங்கிறாரு. சரி நீங்க வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொன்னா சரி வரேன், ஆனா அந்த கேஸ் இந்த கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன புடிச்சு ஜெயிலெல்லாம் வச்சிடக்கூடாது, ஓகேவா, அரெஸ்ட்லாம் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புரியுதா உங்களுக்குலாம்? அந்த பதட்டமும் அந்த பயமும் இவங்க முகத்துல எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது பெரிய வெற்றி தாங்க இந்த அரசாங்கத்துக்கு. அவங்க இப்போ ஒரு இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா, எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு இருக்கணும். இப்ப அண்ணாமலை அவர்கள் திமுக மேல இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள் மேல டிஎம்கே ஃபைல் 1, டிஎம்கே ஃபைல் 2, டிஎம்கே ஃபைல் 3 சொல்லிட்டு எவ்வளவோ ரிலீஸ் பண்ணாருங்க. அதுல ஒரு ஒரு அமைச்சர்களுடைய ஊழல் பட்டியல்கள் மொத்தமும் வருது இல்லையா. அண்ணாமலையை கூப்பிடுங்க, ஏங்க உங்களுக்கு விஷயம் தெரியும் இல்லைங்க, வாங்க என்னெல்லாம் நாங்க நடந்திருக்கு, எங்கெங்க எப்படிங்க சர்வேஸ் இருக்கு, எப்படி எப்படிலாங்க அவங்க ஊழல் பண்ணிருக்காங்க, எதெல்லாங்க மாட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னீங்கன்னா மனுஷன் புட்டு புட்டு வைப்பாருங்க. விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய பலமாக அண்ணாமலை கன்ஃபார்மா இருப்பாரு, இதெல்லாம் நடந்துச்சுங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஆக்ஷன் லீகலா எடுக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய 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 பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும். சோ அண்ணாமலை அவர்கள் கை காமிச்சு இதெல்லாம் இருக்குங்க அப்படின்னு சொன்ன விஷயங்களை இன்னைக்கு வந்து அவங்க எல்லாத்தையும் செய்யறாங்க, நிறைவேற்றப்படுது அப்படிங்கிறது உண்மையாவே. நம்ம அண்ணாமலை அண்ணா மாதிரியே நம்மளும் பெருமையா பேசுவோம், தப்பு இல்லை, சிறப்பா செயல்படுதா, ஓகே நல்லா பண்றீங்க அப்படின்னு சொல்லுவோம். பாஜக மாதிரி நம்ம சும்மா அவங்களை திட்ட வேணாம், நோயா 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 நோயான்னு நம்ம பேச வேணாம், சாதிக்கிற விஷயத்தையும் பெருமையா சொல்லுவோமே. சரி விஷயத்துக்குள்ள போவோமா. இப்போ செந்தில் பாலாஜி எப்படி பயப்படுறாருன்னு நான் சொன்னேன். ஏவா வேலு அவர்கள் இப்போ ரோடு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 3.25 கோடின்னு நினைக்கிறேன் போட்டேன் அப்படின்னு சொன்ன ரோட போடாம இருந்து என்ன மாதிரி அடி வாங்கிட்டு இருக்காரு, என்ன மாதிரி விதி வாங்கிட்டு இருக்காரு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் லைக் பேச்சுல. சோ அவரை வந்து இப்ப தொடர்ச்சியாக விசாரணையில வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ஐயோ காமெடி தான். ஆமாங்க பாருங்களேன், வேலு அவர்களுக்கு அடுத்த சிக்கல் சொல்றேன். 2100 கோடிக்கு நெடுஞ்சாலை துறையினுடைய ஒரு டெண்டரை கேன்சல் பண்ணியிருக்காங்க தவைக்க அரசு. செம்ம சூப்பரான ஒரு விஷயம் ரியலி. ஏன் அவ்வளவு சந்தோஷப்படுற, என்ன டெண்டர் கேன்சல் ஆனிச்சுன்னா அவ்வளவுதான், மக்களுக்கு தேவையான விஷயங்கள் இன்னும் உனக்கு தெரியுமா தெரியாதா நீங்க கோவப்படலாம். பட் இந்த ரியல் ட்ரூத் இஸ் அந்த டெண்டர் கேன்சல் ஆகுது அப்படிங்கிறது அந்த திட்டமே கேன்சல் ஆகுதுன்னு அர்த்தம் கிடையாது. இதை வந்து இந்த துறை யாரோ ஒருத்தவங்க செய்வாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து வேற ஒரு கம்பெனிக்கு போய் அவங்க செய்வாங்க, இன்னும் அவங்க டெண்டர் எடுக்கிறது கொஞ்சம் அமௌண்ட் கம்மியா கோட் பண்றது சம்திங் லைக் தட். இது வந்து வேற மாதிரி ஒரு வழி வரும். ஆனா அது மொத்தமா திட்டம் போகுதுன்றது இல்லை. பட் அந்த டெண்டர் கேன்சல் ஆனதுல ஏன் சந்தோஷம்னா திமுக போடப்பட்ட டெண்டர் அது, அதுவும் ஏவா வேலு அவர்கள் போட்ட டெண்டர். ஆமா, திருவான்மையூர்ல ஆரம்பிச்சு உத்தண்டி வரைக்கும் கிட்டத்தட்ட 13.3 கிலோமீட்டர் வரை தூரமான ஒரு பாலம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்சி முடிவுல இவங்க வந்து கடைசியா வந்து ஒரு டெண்டர் அப்படிங்கறத விடுறாங்க. சோ பொதுவாவே ஒரு டெண்டர் விடுறாங்க அப்படின்னா எவ்வளவு கோடியாக இருந்தாலும் சரி அதுக்குன்னு 35% எங்களுக்கு கமிஷன் அப்படிங்கிறது தான் அரசாங்கம் லைக் இண்டிலா அப்படி வாங்குறது இருக்கான். ஸோ இதுக்கு எவ்வளோங்க ஆகும், எஸ்டிமேட்டே எவ்வளோங்க ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த கம்பெனி சொல்லியிருக்காங்க இவ்வளோ ஆகுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 1500 சம்திங்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்குள்ள வந்து அப்படியா இல்லை அதுக்கு இருக்கட்டும், அதுக்கான கமிஷன் 35% எனக்கு கொடுத்துருங்க, அது இல்லாம கூட்டி கழிச்சு ஒரு 600 கோடி தேவைப்படுது, சரி ஓகே 2100ன்னு போட்டுருங்க, இதை கோட் பண்ணி கொடுங்க, 2100 crores நான் லாக் பண்ணிடுறேன் ஃபார் இந்த ப்ராஜெக்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வேலு அவர்களுடைய டீம் லாக் பண்ணிருக்காங்க. ஸோ 600 கோடி லம்சப்பா வேலு அவர்களுக்கு தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த டெண்டர் கொடுத்தவன் சும்மா இருப்பானா? எக்கச்சக்க பேருங்க சிஎம்டி எல்லாம் கதறிட்டு இருக்காங்க. சென்னை கார்பரேஷன்ல மேயர் பிரியாக்கு வந்திருக்கிற சோதனை சின்னது கிடையாது. அவங்களுக்கும் சேம் திங் தான், நிறைய டெண்டர் கேன்சல் பண்ணப்பட்டு எக்கச்சக்க கோடியில வந்து நிக்குது, மொத்தமா நீ தான் கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு. இப்போ இவர் சேகர் பாபு சேம் திங் தான், அவருக்கும் இதே மாதிரி சிக்கல் தான். டெண்டர் கேன்சல் பண்ணப்படுது அப்படின்னாவே செம்ம பெரிய ஒரு மாற்றல் சிக்கல்ல மாட்டி இந்த இடியாப்ப சிக்கல் மாதிரி மாட்டிட்டு கிடக்குறாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ வேலு அவர்கள் தலையில போய் இது விழுவுது, நாங்கள் கேஸ் ஃபைல் பண்றோம்னு சொல்லி அந்த டெண்டர்காரங்க வந்தாங்கன்னா
சோலி முடிஞ்சு. ஸோ ஆல்ரெடி முடிஞ்சுன்னே வச்சுக்கோங்க. இப்போ 2100 crore ஸ்கேம்லையும் இவர் மாட்டியிருக்கிறாருங்கிறது பெரிய பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. அகைன் இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க இந்த ஸ்கேம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எவ்வளவு கிலோமீட்டர்ஸோ இவ்வளவா சரிங்க. இப்போ இந்த 4-வேவா நீங்க பாலம் ரெடி பண்ண போறீங்க அப்படிங்கும் போது ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளவு கோட் பண்ணி எவ்வளவு செய்திருக்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுத்து பார்த்திருக்காங்க. அதுல 1 கிலோமீட்டருக்கு 110 கோடி அளவுக்கு செலவாயிருக்கு. பட் இவங்க கோட் பண்ணிருக்கிறது 1 கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட 158 கோடி. சும்மாவா? யாரு காசு அதெல்லாம்? யாரோட காசுங்க? எல்லாம் நம்மளதுதான். 158 கோடி. இதுக்கும் அதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் பாத்தீங்களா? மனசாட்சி இருக்காயா அவங்களுக்குலாம்? 1 கிலோமீட்டருக்கு இவ்வளவு கோட் பண்ணுவீங்க? இது ரொம்ப தப்பா இருக்கு, புடி கேன்சல், தூக்கி கடாசு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா தூக்கி கடாசிட்டு இப்போ நம்ம இன்னும் வந்து வேற ஒரு டெண்டருக்கு வேற ஒரு பர்சன் நம்ம வைக்கும் பட்சத்துல இது வந்து எப்படி கம்மியாகும், நம்மளுக்கு அப்போ அமௌண்ட்டும் கொஞ்சம் கம்மியாகும், கவர்மெண்ட் கிட்ட கொஞ்சம் கஜானாலையும் பணம் நிற்கும் அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டு விஜய் அவர்கள் இதை தூக்கிட்டாரு. ஸோ இப்ப ஏவா வேலு அவர்கள் தான் நெடுஞ்சாலைத்துறையினுடைய அமைச்சர் அப்படிங்கிறதுனாலதான் சிக்கலோ சிக்கல், இடியாப்ப சிக்கலோ சிக்கல் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இன்றைய தேதிக்கு ஏவா வேலு அவர்கள் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, லைனா எனக்குன்னு வந்து சேருதே அப்படின்னு சொல்லிட்டு சோகமா இருக்கிறாராமா. என்ன பண்றது, நம்ம செஞ்சு வச்ச வினை. ஒரு மார்னிங் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்டேட்டஸ்ல ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, நம்ம என்ன செஞ்சாலும் சரி ஓகேவா, நல்லதோ கெட்டதோ அதை என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கிட்ட வந்து சேர்ந்தே ஆகும் அப்படின்றத பார்த்தேன். நான் கெட்டது வேணும்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு ஒரு தப்பை நான் செய்துட்டு கோவிலா நான் சுத்தினாலும் எங்க போய் எங்க பாவ மன்னிப்பு கேட்டாலும் அது வந்து அதுக்கான ஒரு பிரார்த்தனையா எனக்கு அதுக்கு பதில் கிடைக்குமான்னு கேட்டா நான் கண்டிப்பா தெரிஞ்சு பண்ண தப்புக்கு நான் எவ்வளவு வருத்தப்பட்டாலும் எனக்கு அதனுடைய அடி விழாம இருக்கவே இருக்காது அப்படிங்கறத அவங்க போட்டிருந்தாங்க. ரியலா பார்க்கும்போது உண்மைதான். இல்ல, நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், தப்பு பண்ணும்போது கன்ஃபார்ம் உங்களுக்கு தப்பு நடக்கும் தான். மனசார யாரையும் எப்பவுமே பகச்சுக்க கூட கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆள். அதை பார்க்கும்போது கரெக்டான வர்த்தியான ஒரு லைன் அப்படின்னு தோணுச்சு. இவங்கெல்லாம் தெரிஞ்சு தின்னு இருக்கிறாங்க, சின்னதாலாம் கிடையாது, ஒரு பெருசா ஒரு அண்டாவே முழுங்கி இருக்கிற மாதிரி அவ்வளவு மோசமா தின்னு இருக்காங்க மக்கள் பணத்தை. என்ன உங்களுக்கு ஒரு 3 வேளை சாப்பாடு சாப்பிட போறீங்க, இவ்வளவு தேவையா? இல்லையா அப்படி அடிக்கிறீங்களா? ஓரளவுக்குங்க குட்டியா ஒரு வீடு இருக்கிறதுக்கு வாழ்றதுக்குன்னு ஒரு வீடு போதும், ஏதோ ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் வச்சுக்கிட்டோம், முடிஞ்சு போதுமே. உன் பசங்க இருக்காங்களா, ஓகே, அவங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி இந்த வேலைகள் கொடுக்குறீங்களா, அதுல அவங்க சம்பாரிச்சுக்கிறாங்களா, வாழ்ந்துட்டு போட்டுமே. அப்படி இருக்கணும். அடி ஒரு ப்ராஜெக்டுக்கு 600 கோடி 700 கோடி 1000 கோடினா ஏங்க, ஒரு 1000 ரூபாய் நம்ம கையில பாக்குறதே கஷ்டமா இருக்குங்க. 1000 கோடினா என்ன பாசே, எங்க போய் சொல்றது பாசே, ஒன்னும் புரியல. அடுத்ததாக டிவி அரசாங்கத்தை பத்தி என்ன நீ அப்படியே கொஞ்சம் பெருமையா பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க? அமைச்சர் தெரியும்ல ரமேஷ், என்ன வேலை பண்ணி வச்சிருக்காரு, பழனி கோயில்ல ஆட்டையை போட்டாரு, எக்கச்சக்க சொத்துவ வந்து அவர் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டாராமா, நிறைய பணப்பட்டுவாடை நடந்துச்சாமா, அவருக்கு 1000 கோடி கிடைச்சிருக்காமா ஸ்கேம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உண்மையான ஒரு ரியல் ஹிஸ்டரி என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். கிட்டத்தட்ட 1.40 ஏக்கர் இடம் அப்படிங்கிறது ஒரு காலத்துல ஒரு பிரைவேட்டான ஒரு பிளேஸா இருந்திருக்குங்க. அதை வந்து ஒரு ரிஜிஸ்டர் பண்ணி அப்போதைக்கு இருந்த ஒரு காலத்துல அந்த நிலம் யாருக்கு சொந்தமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா குப்புசாமி மணியார் அப்படிங்கிற ஒரு நபருக்கு தான். ஸோ இவர் என்ன பண்றாரு, கையில வச்சிருக்காரு, இவரும் வச்சிருக்காரு, ரொம்ப வருஷமா வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா பாலசமுத்திரம் அப்படிங்கிற அந்த கிராமத்தை சேர்ந்தவர் தான் இவர். இதுக்கப்புறம் 1788 அதுவும் வந்து பிரிட்டிஷ்காரங்களுடைய ஆட்சி இருக்கும் இல்லையா, அந்த காலகட்டத்துல என்ன பண்றாரு, பழனி கோவில் இவருக்கு ரொம்ப பிடிக்குது, சரி இந்த கோயிலுக்கு வந்து நான் எழுதி வச்சுட்டேன், தானம் பண்ணிடுறேன் இந்த நிலத்தை அப்படின்னு. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் அப்படித்தானே பண்ணுவாங்க, கோயிலுக்கு நான் எழுதி வச்சிடறேன். ஏன்னா இப்பவே இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள் கோவிலுக்கு நான் எழுதி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம இப்பவுமே கண் கூட பாக்குறோம். இன்னும் அந்த காலத்திலயும் அதே மாதிரி இல்ல நாங்க கோவிலுக்காக கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடுறாங்க. ஸோ இந்த கோயில் பராமரிப்பு அப்படிங்கறத பாக்குறதே வந்து ஒரு பெரிய டாஸ்கா உங்களுக்கு இருக்கு. அந்த நேரத்துல இதை வந்து பாக்குறதுக்கு இவங்க இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு மடமா மாத்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. லைக் அவருடைய காலம் கொஞ்சம் போகுது, அவரும் பார்த்துட்டு இருந்திருக்காரு. தண்டாயுதபாணி அப்படிங்கிற இந்த ஒரு நபருக்கு இவர் என்ன பண்றாரு, கொஞ்சம் காலம் நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடுறாரு. ஸோ இது அப்படியே கொஞ்சம் காலம் போய்கிட்டே இருக்கு. அவரு காலம் போய் அவர் என்ன பண்றாரு, வெங்கடாச்சலம்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு லீஸ்க்கு கொடுக்குறாரு, நீ ஒரு 5 வருஷம் பாத்துக்கோ, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவருக்கு வருது, அப்புறம் இவர் கையில இருந்து இன்னும் ஒரு 2 பேருக்கு போதுங்க. ஸோ இது வந்து அப்படியே ரொம்ப 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 கால வருஷமா போயிட்டு இருக்கு. இப்ப அப்படியே ஒரு தெளிவு வரும்ல, என்ன இது நம்ம கைக்கு வருது, நம்ம தாத்தா யூஸ் பண்ணாரு, நம்ம யூஸ் பண்றோம், இதை நம்ம வித்தா என்ன அப்படின்னு ஒரு தெளிவு வரும்ல. அந்த மாதிரி 2 நபர்களுக்கு ஒரு தெளிவு வருது, பைத்தியம் முடிச்ச தெளிவு. உண்மையா சரி வித்துடணும் அப்படின்னு சொல்லி என்னென்னவோ ஸ்கேம் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க, என்னென்னவோ பண்ணலான்னு ட்ரை பண்றாங்க.
அடுத்து இன்னும் கொஞ்சம் மூளை யோசிக்க தோணுது, இல்ல இது வந்து எத்தனையோ காலமா இது வந்து கோவில் சொத்து தான், இது கோவிலுக்குன்னு எழுதி கொடுத்து போயிட்டாங்க, நீங்க சும்மா அதெல்லாம் ஆட்டையை போலாம் நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் தீர்ப்பு அப்படிங்கிறது தெளிவா வந்துருது. விற்க முடியல, சரி நம்ம திரும்பவும் வேற வேற டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி ஒரு இல்லீகலா வித்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லி திரும்பவும் ட்ரை பண்றாங்க. இது வந்து ரொம்ப காலமா போயிட்டு இருக்கு. தடங்கல் மனு அப்படிங்கிறது எதுவுமே வந்து இவங்க மேல வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் பண்ண முடியாதுங்க, ரிஜிஸ்டர்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்போ இருக்கிற சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இருக்கிற அதிகாரிகள் கொடுத்துடுறாங்க. ரிஜிஸ்டர் ரொம்ப வருடமா பண்ணவே முடியல. இது ரொம்ப நாளா இழுத்து 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 போய்கிட்டே இருந்திருக்குங்க. திடீர்னு அரசு அதிகாரிகள் மாற்றம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடக்கும் பட்சத்துல இப்ப தவேகா அரசு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாற்றம் நடக்குது. அப்போ அந்த அதிகாரி இப்போ வந்திருக்கிறவங்களுக்கு இது வந்து தடங்கல் மனு இருக்கு, இது மேல இது பழனி கோயிலுடைய சொத்துல வரும் அப்படிங்கறதுலாம் தெரியாம அவங்க என்ன பண்றாங்க, அப்ரூவ் பண்ணிடுறாங்க. இவங்க அப்ரூவ் பண்ணும் பட்சத்துல 2 கோடி ரூபாய்க்கு இப்போ இந்த இடத்த வித்திருக்காங்க. சோ என்ன 2 கோடி 1000 கோடி அப்பெல்லாம் சொன்னாங்க, என்ன இப்படி சொல்ற, இல்ல 100 கோடினாங்க, அதுதானே உண்மை, 100 கோடின்றாங்களே அப்படின்னீங்கன்னா 1000 100 500 கோடின்னு ஆளாளுக்கு ஒன்று சொல்றாங்க. பட் நம்மளுக்கு ரியல் ஃபேக்ட் என்ன எவ்வளவு அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த 100 கோடின்றது சொல்லப்படுதுதான். இது உண்மையாவே வந்து இவர் தான் அடிச்சிட்டாரு, ரமேஷ் அவர்கள் தான் கையில வச்சிருக்காருங்கிறது தான் சும்மா. இது பூர்வீகமா நடந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய பஞ்சாயத்து, பெரிய ப்ராப்ளம். எனக்கா உனக்கா, நான் எப்படியாவது இதை வாங்கணும், ஸ்கேம் பண்ணி வாங்கணும், ஏமாத்தி வாங்கணும், புலம்பி வாங்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அதிகாரிகள் மாற்றப்பட்டதுல அவங்க தெரியாம அப்ரூவ் பண்ணதை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களே தவிர இதுக்கும் அதுக்கும் அவருக்கு சம்பந்தமே கிடையவே கிடையாது. திமுகவினுடைய குட்டை குழப்பம் வேலையாக தான் இது இருக்கும், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறத தெளிவாக தவேகா அரசு சொல்லுது. ஸோ ரமேஷ் அவர்களுக்கும் இவருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறது இது மூலமா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கலா எங்கிருந்தோ மூவ் ஆகி ரொம்ப வருஷமா பல நபர்கள் ட்ரை பண்ணி இப்போ ஒருத்தவங்களுக்கு கைமாற்றப்பட்டிருக்கு. அதுவும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் மாறின காரணத்தினால அவங்க தெரியாம அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர இதுல அமைச்சருக்கு சம்மந்தப்பட்டிருக்குன்றது எங்கேயுமே வந்து குறிப்பிட்டு சொல்லல. ஸோ ரியல் ஃபேக்டரை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அடுத்தடுத்து பல இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களும் நான் அப்டேட் பண்றேன். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.